Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா SSC GD and RPF கான expected maths and reasoning questions வந்து பார்க்க போறோம். ஓகேவா? சோ இது எல்லாமே நம்ம டெஸ்ட் பேட்ச்ல இருக்கக்கூடிய questions. A sphere of radius 6 cm is cut into two equal halves. Find the volume of each hemisphere so formed. ஓகேவா? சோ ஒரு கோளம் இருக்கு. அந்த கோளத்தை வந்து என்ன பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா இரண்டு சம துண்டுகளா வந்து வெட்டுறோம். ஓகேவா? சோ அப்படினா அந்த ரெண்டு இதா வெட்டும்போது என்ன கிடைக்கும், நமக்கு அரைக்கோளமா மாறிடும். அப்படிதான் ஒரு பெரிய கோளத்தை இந்த மாதிரி வெட்டும்போது அது வந்து ஒரு அரைக்கோளமா மாறிடும். அப்ப அதோட கன அளவு என்ன, அந்த அரைக்கோளத்தோட கன அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ 6 மீட்டர் ஆரம் கொண்ட ஒரு கோளம் இரண்டு சம பகுதிகளாக வெட்டப்படுகிறது. அவ்வாறு உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு அரைக்கோளத்தின் கன அளவை கண்டறியவும் கேட்டிருக்காங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நாம வந்து இந்த முழு கோளத்துக்கும் கன அளவு கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சிட்டு அதை டிவைடட் பை 2 போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், பாதி கோளத்தோட கன அளவு கிடைச்சிரும். அப்படி தானே? சோ கோளத்தோட கன அளவுக்கான ஃபார்முலா என்ன, 4/3 பை இன்டு r3. இதுதான் என்னது, கோளத்தோட கன அளவுக்கான ஃபார்முலா. சோ 4/3. சோ இது வந்து கோளத்தோட கன அளவுக்கான ஃபார்முலா. அரைக்கோளத்தோட கன அளவுக்கான ஃபார்முலா 2/3 பை r3. இதுதான் அரைக்கோளத்துக்கான கன அளவுக்கான ஃபார்முலா. இப்படி கண்டுபிடிச்சிட்டு அதை டிவைடட் பை 2 போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டா தான் வரும். இல்ல டைரக்டாவே 2/3 பை r3ல நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்த்தாலும் ஆன்சர் கரெக்டா தான் வரும். ஏன்னா நமக்கு தெரியும் கோளத்தோட கன அளவு 4/3 பை r3, அரைக்கோளத்தோட கன அளவு 2/3 பை r3. நீங்க இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு டிவைடட் பை 2 போட்டாலும் ஆன்சர் கரெக்ட். டைரக்டா இதுல கண்டுபிடிச்சாலும் ஆன்சர் கரெக்ட். ஏன்னா இது கோளமா இருக்கும் போதும் சரி, அரைக்கோளமா இருக்கும் போதும் சரி, இதோட ரேடியஸ் வந்து மாற போறது இல்ல, 6 மீட்டர் தான். ஓகேவா? சோ இப்ப பாருங்க, இதுல எப்படினாலும் நீங்க கண்டுபிடிக்கலாம். சரி, இதுலயே நம்ம டைரக்டாவே கண்டுபிடிச்சிருவோமா? சோ இதுல கண்டுபிடிக்கும் போது என்ன கிடைக்கும், 2/3 பை இன்டு r கியூப். r கியூப்ங்கும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், 6 இன்டு 6 இன்டு 6ன்னு கிடைக்குமா? சோ 3 இதுவும் கேன்சல் ஆயிடும். 1 3 3 2 3 6. பையோட வேல்யூ என்ன பண்ணிக்கலாம், 22/7 அப்படி போட்டுக்கலாம். ஓகே, சோ இப்போ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 6 6 36 36 36 இன்டு 4 உங்களுக்கு என்ன வரும், 144ன்னு கிடைக்கும். சோ 144 இன்டு 22 4 2 8 288. ஸோ 288 8 8 16 1. ஸோ 3168 டிவைடட் பை 7 இருக்கும். ஸோ இதை கட் பண்ணீங்கன்னா 3168 7ஆல கட் பண்ணும்போது 4 7 28 5 7 35. ஸோ திருப்பி 1. ஸோ 2 7 14ன்னு கிடைக்கும். ஸோ 452.57 மீட்டர் கியூப். இதுதான் என்னது, கிடைக்கக்கூடிய அந்த கோளங்களோட கன அளவு. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு கோளத்தோட கன அளவும் உங்களுக்கு என்ன வரும், 452.57 மீட்டர் கியூப்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின்ல டைரக்டாவே 6 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட ஒரு அரைக்கோளத்தின் கன அளவு என்ன அப்படின்னு உங்களுக்கு டைரக்டா கேட்கல. இவங்க எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 6 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட ஒரு பெரிய கோளத்தை நாங்க வந்து 2 துண்டா வெட்டுறோம். அப்படி வெட்டணும் அப்படின்னா அதுல வரக்கூடிய அந்த ஒவ்வொரு கோளத்தோட கன அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ ஒரு பெரிய கோளத்தை 2 துண்டா வெட்டும் போது நமக்கு என்ன கிடைக்கும், அரைக்கோளம் தான் கிடைக்கும். அப்ப டைரக்டாவே அரைக்கோளத்தின் கன அளவு கண்டுபிடிச்சிடலாம். 2 அரைக்கோளங்களா கிடைக்கும். ஒரு பெரிய கோளத்தை 2ஆ வெட்டும் போது 2 அரைக்கோளங்கள் கிடைக்கும். ஒவ்வொரு அரைக்கோளத்தின் கன அளவு கண்டறிய சொல்லியிருக்காங்க. அப்ப அரைக்கோளத்தோட கன அளவுக்கான ஃபார்முலா 2/3 பை r கியூப். அதுல நாம வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன வருது, 452.57 மீட்டர் கியூப். இல்லனா 4/3 பை r கியூப்ல நீங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் டிவைடட் பை 2 போட்டாலும் ஆன்சர் சேம் தான். பெரிய கோளத்தோட கன அளவு கண்டுபிடிச்சிட்டு அதை பாதி பண்ணாலும் ஆன்சர் கரெக்டா தான் வரும். ஓகே, சோ அடுத்த क्वेश्चन. இந்த क्वेश्चनல பாருங்க, a shopkeeper offers the following 3 discount schemes which scheme has the maximum discount percentage. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றாருன்னா 2 சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் கொடுக்கறாரு, 5% 20%. அடுத்து என்ன பண்றாங்கன்னா buy 6 get 2 ன்னு சொல்றாங்க. அடுத்து buy 6 get 4 சொல்றாங்க. ஓகேவா? சோ இப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2 தொடர்ச்சியான தள்ளுபடி 5 20ன்னு கொடுக்கறாங்க. அப்படி இல்லனா 6 வாங்குனீங்கன்னா 2 ஃப்ரீன்னு சொல்றாங்க. இல்ல 6 வாங்குனீங்கன்னா 4 ஃப்ரீன்னு சொல்றாங்க. இந்த மூணுல எது லாபம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஒரு கடைக்காரர் பின்வரும் 3 தள்ளுபடி திட்டங்களை வழங்குகிறார். எந்த திட்டத்தில் அதிகபட்ச தள்ளுபடி உள்ளது? 5% 20% என்ற 2 தொடர்ச்சியான தள்ளுபடிகள், 6 வாங்கினால் 2 இலவசம், 6 வாங்கினால் 4 இலவசம். இதுல எது லாபம்னு கண்டுபிடிக்க போறோம். ஓகே, சோ இப்போ 5% 20% இந்த தொடர்ச்சியான தள்ளுபடிக்கு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா சொல்லி கொடுத்திருக்கேனா? சோ தள்ளுபடிங்கும் போது என்ன பண்ணணும், மைனஸ்ல எடுத்துக்கணும். -5 -20. அடுத்து என்ன பண்ணணும், அதாவது x + x + x * x டிவைடட் பை 100 ன்னு ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்திருக்கேன். தொடர்ச்சியான தள்ளுபடிக்கு ஷார்ட்கட் ஃபார்முலா. சோ நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்லயே உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்திருக்கேன். அப்போ -5 -20 அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 5 × 20 டிவைடட் பை 100ன்னு இருக்கும்.
ஓகே, இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாமா? இங்கேயும் 100 இருக்குது, இங்கேயும் 100 இருக்குது, 1 இருக்கும். ஸோ 25 இங்கே 1 இருக்குது. -25 + 1 எவ்வளவு? உங்களுக்கு 24. அப்போ ஓவராலாக இதில் நமக்கு எவ்வளோ தள்ளுபடி கிடைக்குது? 24% வந்து தள்ளுபடி கிடைக்குது. இதில் ஓவராலாக 24% வந்து தள்ளுபடி கிடைக்குது. ஓகேவா? அடுத்து 6 வாங்கினா 2 இலவசம். ஓகேவா? ஒரு பொருளோட விலை ₹1 வச்சுக்கோங்க. ஓகேவா? டோட்டலாக உங்கள் கைக்கு எத்தனை பொருள் வரப்போகுது? 8 பொருள் வரப்போகுது. ஆனால் நீங்கள் கொடுக்குறது எவ்வளோ கொடுக்குறீங்க? கடைக்காரங்கிட்ட ₹6 கொடுக்குறீங்க. ஓகேவா? அந்த பொருளோட காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னா ₹8 மதிப்புள்ள பொருளை கடைக்காரன் உங்களுக்கு எவ்வளவுக்கு தரானா ₹6 தரான். புரியுதா? ஏன்னா 6 பொருளுக்குள்ள விலையை மட்டும் தான் கொடுப்பீங்க. 6 பொருள் வாங்க போறீங்க. ஸோ ₹6 தான் கையில கொடுப்பீங்க. ஆனா எக்ஸ்ட்ரா ஒரு 2 பொருள் ஃப்ரீயா தரானா? அப்போ டோட்டலா உங்க கையில எத்தனை பொருள் இருக்கும்? 8 பொருள் இருக்கும். அவன் கணக்குப்படி 8 பொருளை ₹8 விற்கணும். ஆனா அவன் எவ்வளவு ரூபாய்க்கு விற்கிறான்? ₹6 விற்கிறான். ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு எவ்வளவு வருது டிஃபரன்ஸ்? 2. ஓகேவா? ஸோ தள்ளுபடி வருது. ஓகேவா? ஸோ மார்க் பிரைஸ் தள்ளுபடின்னு கூட போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ 2 / 8 × 100 போடுவீங்களா? இந்த இடத்துல அவனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த லாப சதவீதம், அதாவது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாப சதவீதம் இல்லைன்னா தள்ளுபடி சதவீதம். ஓகேவா? ஸோ 1 நாள் 4, 1 2 4 2 8. ஸோ இதில் எவ்வளோ கிடைக்கும்? 25% தள்ளுபடி கிடைக்கும். இதில் எவ்வளோ தள்ளுபடி கிடைக்கும்? உங்களுக்கு 25% தள்ளுபடி கிடைக்கும். இப்போ என்ன கதைன்னு பாருங்க. 6 வாங்குனீங்கன்னா 4 ஃப்ரீன்னு சொல்கிறான். இப்போ இதை பார்த்தோன்னே சொல்லிடலாம், இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இதில் தான் தள்ளுபடி அதிகம். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது நம்ம பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்காமலே சொல்லிடலாம். 6 பொருள் வாங்கினா 2 இலவசங்கிறது பெருசா, 6 பொருள் வாங்கினா 4 இலவசம் பெருசா? இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இதுதான் நமக்கு பெரிய தள்ளுபடியாக இருக்குது. ஓகேவா? இது 24% வருது, இது 25% வருது. இப்போ இவங்க 2 பேரையும் தான் கம்பேர் பண்ணணும். 2ஐயும் 3ஐயும் கம்பேர் பண்ணும்போது வாசிச்சாலே நமக்கு தெரியுது. ஜஸ்ட் ரீட் பண்ணி பாருங்க. 6 வாங்கினா நான் 2 ஃப்ரீயாக தரேன்னு ஒரு கடைக்காரன் சொல்கிறான். இன்னொரு கடைக்காரன் என்ன சொல்கிறான்னா 6 வாங்கினா 4 ஃப்ரீயாக தரேன்னு சொல்கிறான். அப்போ நீங்க எந்த கடைக்கு போவீங்க? 6 வாங்கினா 4 ஃப்ரீயா தரேன்னு சொல்றான்ல, அந்த கடைக்கு தானே போவீங்க. இதுதானே உங்களுக்கு லாபம். ஸோ அப்படி ரீட் பண்ணியே இதுதான் லாபம்னு நம்ம அடுத்து கால்குலேட் பண்ணாமலே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ கால்குலேட் பண்ணாலும் என்னது? 6 பொருள் தான் வாங்குறீங்க. ஓகேவா? ஆனா அவன் 10 பொருளை கொடுக்குறான். உங்களுக்கு 6 தான் வாங்க போறீங்க, 4 ஃப்ரீயா கொடுக்குறானா? அப்போ 10 பொருள் கொடுக்குறீங்க. ஓகேவா? 10 பொருள் வாங்க போறீங்க கடையில். ஓகேவா? ஸோ ஆனால் நீங்கள் கொடுக்கக்கூடிய காசு எவ்வளவு? வெறும் ₹6 தான் கொடுக்க போறீங்க. ஸோ அப்போ இதில் உங்களுக்கு எவ்வளோ வரும்? 4/10 × 100 வருமா? ஸோ இதில் உங்களுக்கு எவ்வளோ சதவீதம் லாபம் கிடைக்கும்? இதில் வந்து உங்களுக்கு 40% லாபம் கிடைக்கும். இப்படி கால்குலேட் பண்ணி பார்த்தாலும் இதில் 40% லாபங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா இவங்க 2 பேரையும் கம்பேர் பண்ணும்போது 2வது உள்ளது தான் உங்களுக்கு அதிகப்படியான லாபம் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இந்த 3வது உள்ளது கூட கம்பேரே பண்ண வேண்டாம், கால்குலேட்டே பண்ண வேண்டாம், வாசிச்சே கண்டுபிடிச்சிடலாம். 6 வாங்கினா 2 இலவசம் பெருசா, 6 வாங்கினா 4 இலவசமா கொடுக்குற கடை பெருசா? ஸோ 3வது இருக்கக்கூடிய ஷாப் தான் பெருசு. ஓகேவா? ஸோ அப்போ அந்த 3வது டிஸ்கவுண்ட் தான் உங்களுக்கு வந்து என்னவா இருக்கும்? மேக்ஸிமம் டிஸ்கவுண்டா இருக்கும். ஸோ ஆப்ஷன் 3 தான் கரெக்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின் போமா? ஸோ இந்த கொஸ்டின்ல பாருங்க, ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ஸ்கேல் இன் triangle whose sides are 8 cm, 5 cm, 9 cm. 8 cm, 5 cm மற்றும் 9 cm பக்கங்களை கொண்ட அசம பக்க முக்கோணத்தின் பரப்பளவை கண்டறியவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினை நாம எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன? √(s × s - a). ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி 3 சைட்ஸ் கொடுத்தாங்கன்னா அசம பக்க முக்கோணத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன? s × s - a, s - b, s - c. ஓகேவா? ஸோ இங்கே a b cங்கிறது என்னது? இது a, இது b, இது c. ஓகே, அப்போ இந்த sங்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா s = a + b + c / 2. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய s. ஓகேவா? அப்போ a + b + c / 2 எவ்வளோ வரும்? 8 5 13, 13 9 22. ஸோ 22/2 உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 11 கிடைக்கும். அப்போ s-ஓட வேல்யூ உங்களுக்கு என்ன வந்துடுது? 11 கிடைச்சிருது. ஓகே, அப்போ இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் பரப்பளவுல. சோ √(s) ஓட வேல்யூ என்னது? 11 × s - a. 11 - 8 என்ன வரும்? 3. அடுத்து s - b 11 - 5 என்ன வரும்? 6 கிடைக்கும். அடுத்து s - c 11 - 9 என்ன வரும்? 2 கிடைக்கும். ஓகே, சோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணினாலும் ரூட் எடுக்கலாம், இல்ல ரூட்லயே காமனா இருக்க நம்பர் எடுத்துடலாம். சோ இங்க என்ன இருக்கு? 3 இருக்கு, இங்க 2 இருக்கு. சோ 3 2ஐயும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 6 வரும். அப்ப ரூட்டுக்குள்ள உங்களுக்கு எத்தனை 6 இருக்கு? இங்க இது 2ஐயும் மல்டிப்ளை பண்ணி ஒரு 6 இருக்கு. ஆல்ரெடி ரூட்டுக்குள்ள ஒரு 6 இருக்கு. சோ அப்ப இது 3க்கு பதிலா ஒரு 6 வெளியில எடுத்துடலாமா? 6 √11. ஓகேவா? சோ இதுதான் என்னது? அந்த அசம பக்க முக்கோணத்தோட பரப்பளவு 6 √11 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 6 √11ங்கிறது ஆப்ஷன் பி. புரியுதா? நான் இதை உட்கார்ந்து s-ஓட வேல்யூ இதுன்னு சப்ஸ்டியூட் பண்ணி இன்னும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு போகலாம். இந்த மைண்ட்லயே s-ஓட வேல்யூவை கால்குலேட் பண்ணிடலாம் நீங்க. ஏன்னா 3 ஆட் பண்ணி /2 போட்டோம்னா அதுதான் s-ஓட வேல்யூ. அதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிளா தானே இருக்கு. சோ அப்படியே இதுல சப்ஸ்டியூட் பண்றோம். s அப்படியே சப்ஸ்டியூட் பண்றோம். அப்புறம் s - a, s - b, s - c சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ரூட் எடுத்தோம் அப்படின்னா ஆன்சர் வரப்போகுது. ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடுவோமா?
ஸோ இந்த கொஸ்டின்ல பாருங்க, the HCF and LCM of two numbers are 32 192. One of the numbers is 64. Find the absolute difference between the numbers. என்ன சொல்லியிருக்காங்கன்னு புரியுதா? இரண்டு எண்களின் மீப்போவா மற்றும் மீச்சியமா 32 192. அதுல ஒரு நம்பர் 64 அப்படின்னா அந்த எண்களுக்கு இடையிலான வேறுபாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ LCM and HCFல ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த கொஸ்டின் தான் பார்த்திருப்போம். இந்த கான்செப்ட் தான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஒரு ரெண்டு நம்பரோட LCMையும் HCFையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? அந்த ரெண்டு நம்பரோட பெருக்கற் பலனுக்கு ஈக்குவலா இருக்கும் நான் சொல்லி கொடுத்திருக்கேனா. அப்ப இங்க LCM எவ்வளவு? 32. அதுக்கப்புறம் வந்து என்னது, அதோட மீப்போவா எவ்வளவு? அதோட HCF 32, அதோட LCM எவ்வளவு? 192. அதுல ஒரு நம்பர் என்னது? 64. இன்னொரு நம்பர் தெரியுமா? தெரியாது, B ன்னு வச்சுக்கலாம். ஓகே, சோ இப்போ B தான் வேணும். இப்போ என்ன பண்ணலாம்? 32 × 192 டிவைடட் பை 64 இருக்கும். இது ரெண்டையும் கட் பண்ணா 2 கிடைக்கும். இதை கட் பண்ணீங்கன்னா 9 2 18, 6 2 12. அப்போ B யோட வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன வந்துருது? 96 வந்துருது. அப்ப இன்னொரு நம்பர் என்னது? 96. இப்போ எனக்கு क्वेश्चनல என்ன கேட்டிருக்கான்? ரெண்டு நம்பருக்குள்ள வித்தியாசம் தான் கேட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் நம்பர் உங்களுக்கு என்னது? இதுல ஃபர்ஸ்ட் நம்பர் क्वेश्चनலயே சொல்லிட்டான் 64 ன்னு. ரெண்டாவது நம்பர் என்ன சொல்லிருக்கான்? 96 ன்னு சொல்லிருக்கான். ரெண்டுக்கும் வித்தியாசம் எடுங்க. A - B, இல்லனா ரெண்டுக்கும் வித்தியாசம். ஓகேவா? சோ பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிங்க. பெரிய நம்பர் என்னது? B தான் பெரிய நம்பரா இருக்கு, 96. இன்னொன்னு வந்து 64. சோ 96 - 64, 6ல 4 போனா 2, 9ல 6 போனா 3. அவ்வளவுதான். சோ இதுக்கான ஆன்சர் என்னது? 32. 32ங்கிறது ஆப்ஷன் D. ஓகே, புரிஞ்சிருச்சா? அடுத்த क्वेश्चन போலாமா? So இந்த கொஸ்டின்ல பாருங்க, calculate the cost to paint a water tank in the shape of a sphere having a radius of 7 cm if the cost of painting is rupees 4.5 cm². ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, ஒரு ஸ்பியர் வடிவத்தில், ஒரு கோள வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் டேங்குக்கு பெயிண்ட் அடிக்க போறோம். அதோட ஆரம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 சென்டிமீட்டர். ஓகே, வர்ணம் பூசுவதற்கு ஆகக்கூடிய செலவு பார்த்தீங்கன்னா ரூபாய் 4 ரூபா 50 பைசா ஆகுது. ஓகேவா? பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு. ஓகே, ஸோ இப்போ மொத்த செலவு எவ்வளவு ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம் இதுல? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அதோட சர்ஃபேஸ் ஏரியா இந்த இடத்துல கண்டுபிடிக்கணும், அப்படிதானே? ஸோ இதோட அந்த சர்ஃபேஸ் ஏரியா, அந்த கோலம் இருக்கு இல்லையா, அந்த கோலத்தோட சர்ஃபேஸ் ஏரியா வந்து கண்டுபிடிக்கணும். கோலத்தோட சர்ஃபேஸ் ஏரியாவுக்கான ஃபார்முலா என்ன? 4πr². ஓகேவா? ஸோ 4 × பையோட வேல்யூ 22/7, ஆரோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கான் கொஸ்டின்ல? 7ன்னு கொடுத்துருக்கான். ஸோ 7 × 7. ஓகே, ஸோ நமக்கு எவ்வளோ வருது? அதோட மொத்த வலைபரப்பு வந்து எவ்வளோ வருது? அதோட சர்ஃபேஸ் ஏரியா, மொத்த புறப்பரப்பு வந்து எவ்வளோ வருது? ஸோ என்ன வரும்? 22 × 7 154. 154 × 4 4 4 16 21. ஸோ 616 cm² வரும். ஓகேவா? ஸோ இதுதான் அதோட மொத்த பரப்பளவு. ஓகேவா? பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு, ஒரு சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளவு ஆகுதுன்னா 4 ரூபா 50 பைசா. அப்போ 616 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளவு ஆகும்? ஒரு சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு 4 ரூபா 50 பைசான்னா 616 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு 616 × 4.5 வரும். ஓகே, ஸோ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன வரும்? 616ஐயும் 45 மல்டிப்ளை பண்ணுங்க. 6 5 30, 5 3 8, 30, 24, 6. ஸோ 6 4 24. ஓகே, ஸோ 0 8 4 12, 7 4 3 7, 2772. ஸோ 2772ங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு 4 ரூபா 50 பைசா. இந்த சென்டிமீட்டர் ஸ்கொயரை வச்சே நீங்க என்ன சொல்லிடலாம்னா இதோட புறப்பரப்பளவு தான் கண்டுபிடிக்கணும்னு. ஸோ கோலத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன? 4πr². கன அளவுக்கான ஃபார்முலா 4/3πr³. ஓகே, ஸோ புறப்பரப்பளவு கண்டுபிடிச்சாச்சு, 4πr². அப்படியே வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி அதோட பரப்பளவு 616 கொண்டு வந்தாச்சு. ஒரு சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு 4 ரூபா 50 பைசானா 616க்கு 616 × 4 ரூபா 50 பைசா போடும்போது 2772 வருது. ஓகே, புரியுதா? ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, ரீசனிங்ல உள்ள கொஸ்டின். இரண்டாவது உறுப்பு முதல் உறுப்புடன் தொடர்புடையது மற்றும் ஆறாவது உறுப்பு ஐந்தாவது உறுப்புடன் தொடர்புடையது என்பதை போலவே மூன்றாவது உறுப்புடன் தொடர்புடைய விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். ஸோ இது ரெண்டுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கான், அதே ரிலேஷன் தான் இதுக்கும் இருக்கான். அப்போ இதுக்கும் எந்த நம்பருக்கும் இதே ரிலேஷன் இருக்கும்னு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இது ரெண்டுக்கும் என்ன ரிலேஷன் இருக்கலாம்? ரொம்ப பெரிய நம்பரா இருக்கு, ஸோ நம்ம ஜஸ்ட் டிஃபரன்ஸ் எடுத்தே பார்க்கலாம். கொஞ்சம் சின்ன நம்பரா இருந்தால் ஸ்கொயரோ கியூபோ பண்ணி பார்க்கலாம். இது பெரிய நம்பருங்கிறதுனால ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுக்கலாம். அதே லாஜிக் இங்க ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்கலாம். டிஃபரன்ஸ் எடுத்தா என்ன வரும்? எவ்வளோ வருது? எவ்வளோ வரும்? 3333 வரும். ஓகேவா? ஸோ 3 8ல் 5 போனால் 3, 11ல் 8 போனால் 3, 6ல் 3 போனால் 3. கரெக்ட். இப்போ இது ரெண்டுக்கும் என்ன ரிலேஷன் கண்டுபிடிக்க போகிறோம்? 8 9 7 2 5 6 3 9. ஸோ 12ல் 9 போனால் 3, 6ல் 3 போனால் 3, அடுத்து 3. ஸோ அடுத்து 3. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னு புரியுதா? இந்த ரெண்டு நம்பருக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, இதுல இருந்து 3333 கழிச்சிங்கன்னா இந்த நம்பர் கிடைக்கும். அதே மாதிரி இதுல இருந்து 3333 கழிச்சிங்கன்னா இந்த நம்பர் கிடைக்கும். அப்போ அதே
லாஜிக் தான். இந்த 6957 இருந்து 3333 கழிச்சோம்னா இங்க என்ன நம்பர் வரும் நமக்கு கிடைச்சிரும். ரொம்ப சிம்பிள். 7ல 3 போனா 4, 5ல 3 போனா 2, 6, 3624. அப்ப இங்க என்ன நம்பர் வரும்? 3624. 3624ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, புரியுதா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஸோ இந்த கொஸ்டின்ல பாருங்க, ரொம்ப ஈஸியான கொஸ்டின், அனாலஜியில் உள்ள கொஸ்டின். ஸோ பிளட்டை ரெட்டு கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஸ்கையை எது கூட கனெக்ட் பண்ணுவீங்க? என்ன கலர் கூட கனெக்ட் பண்ணுவீங்க? பிளட்னா என்னது? ரத்தம். ரத்தம் என்ன கலர்ல இருக்கும்? சிவப்பு கலர்ல இருக்கும். ஸ்கைனா என்னது? வானம். வானம் என்ன கலர்ல இருக்கும்? ஊதா கலர்ல இருக்கும், ப்ளூ கலர்ல இருக்கும். ஓகேவா? ஸோ வானம் நீல நிறமா? ஸோ ப்ளூ. ஸோ ப்ளூங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே, ஸோ ரத்தம் வந்து சிவப்பு கலர்ல இருக்கும், வானம் வந்து என்ன கலர்? நீல. இந்த கொஸ்டின்ல பாருங்க, 4 letter clusters have been given, out of which 3 are alike in some manner and 1 is different. Select the odd letter cluster. இந்த 4 இதுல பாத்தீங்கன்னா, இந்த 4 ஆப்ஷன்ல ஒரு 3 ஆப்ஷனுக்கு ஒரே மாதிரியா இருக்கும் லாஜிக். ஒரே ஒரு இதுக்கு மட்டும் லாஜிக் வந்து தப்பா இருக்கும். ஸோ அது வந்து எதுல அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க, BFJN. ஓகே, ஸோ இதுல பாத்தீங்கன்னா பியோட பிளேஸ் எத்தனை? 2வது பிளேஸ்ல இருக்கு. எஃபோட பிளேஸ் எத்தனை இருக்கு? எஃபோட பிளேஸ் வந்து எத்தனை? 6வது பிளேஸ். அப்போ பில இருந்து +4 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும். எஃப்ல இருந்து ஜேக்கு போகணும். ஜேக்கு போறதுக்கும் அகைன் என்ன பண்ணணும்? +4 எடுக்கணும். ஓகேவா? ஜேங்கிறது 10வது இடத்துல இருக்கு. அடுத்து ஜேல இருந்து எண்ணுக்கு போகணும். எண்ணுக்கு போறதுக்கும் 10 + 4 14 கிடைச்சிரும். அப்ப இங்க என்ன பண்ணிருக்காங்க? அடுத்தடுத்த லெட்டருக்கு போகணும்னா +4 எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லாஜிக் வந்து கரெக்டா வந்துடும். ஓகேவா? இப்போ DHLPக்கும் இதே +4 ஃபாலோ பண்ணிருக்காங்களான்னு பாருங்க. DHLP, டி வந்து எத்தனாவது இடத்துல இருக்கு? 4வது இடத்துல இருக்கு. H வந்து 8வது இடத்துல இருக்கு. ஸோ +4 எடுத்தா போயிடும். Hல இருந்து L, ஸோ Hல இருந்து Lக்கு 12வது இடம். ஸோ +4 தான். Lல இருந்து P 16வது இடம். ஸோ +4 தான். ஸோ இதுலயும் +4 தான். அப்ப இது ரெண்டுலயும் ஒரே லாஜிக் தான் உங்களுக்கு ஃபாலோ ஆயிருக்கு. அப்ப இந்த ஆப்ஷன் பாருங்க, HJKP. ஹச்ல இருந்து ஜேக்கு போறதுக்கு என்ன பண்ணணும்? +4 எடுக்கணும். நம்ம இந்த லாஜிக் படி பார்த்தோம்னா அடுத்த லெட்டருக்கு போகணும்னா +4 எடுக்கணும். ஹச்ங்கிறது 8வது இடத்துல இருக்கு. 8ல இருந்து +4 எடுத்தீங்கன்னா எனக்கு 12வது இடத்துல இருக்க எல் தான் இங்க வரணும். ஆனா ஜேன் கொடுத்துருக்கான். அப்ப இதுதான் நமக்கு லாஜிக் வந்து முரண்பாடா இருக்கு. இது ரெண்டுக்கும் லாஜிக் சேம், ஒரே லாஜிக் ஃபாலோ ஆகுது. இதுல அந்த லாஜிக் ஃபாலோ ஆகல. அப்ப இதுதான் நமக்கு என்னது? ஆட் ஒன் அவுட். ஸோ இதுதான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர்னு சூஸ் பண்ணிடலாம். இந்த மீதி இருக்க ஆப்ஷனை செக் பண்ண வேண்டாம். இது ரெண்டும் ஒரே லாஜிக் ஃபாலோ பண்ணுது, இது மட்டும் வித்தியாசமா இருக்குன்னா கண்டிப்பா இதுவும் இதே லாஜிக் தான் ஃபாலோ பண்ணும். வேணா செக் பண்ணி பாருங்க. ஜேல இருந்து எண்ணுக்கு போகணும். 10 + 4 14. அடுத்து எண்ணுல இருந்து 6க்கு போனாலும் என்ன வரும்? 18வது இடம். ஸோ +4 தான். ஓகே, அப்ப எந்த இது மட்டும் உங்களுக்கு ஆட் ஒன் அவுட்? HJKP. இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகே, கிளியரா புரியுதா? அடுத்த கொஸ்டின் போயிருவோமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, there are 5 girls RSTPQ sitting in a row facing north. ஓகேவா? ஸோ 5 பொண்ணுங்க இருக்காங்க. 5 பேரும் நார்த்தை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. T is exactly in the middle of the row. 5 பேர்ல T வந்து நடுவுல உட்கார்ந்துருக்காங்க. Q is sitting to the immediate right and immediate left of P and T respectively. Q வந்து பாத்தீங்கன்னா Pக்கு immediate ரைட்டாவும் Tக்கு immediate லெஃப்டாவும் இருக்காங்க. S is not sitting at the extreme end. S வந்து ஓரத்துல உட்காரல. Who is sitting third to the left of R? Rல இருந்து 3வது லெஃப்ட்ல யார் இருக்காங்க? இதான் क्वेश्चनல கேட்டிருக்காங்க. RSTPQ என்ற 5 பெண்கள் வரிசையாக வடக்கு நோக்கி அமர்ந்துள்ளனர். T சரியாக வரிசையின் நடுவில் அமர்ந்திருக்கிறார். அப்ப 5 பேர் இருக்காங்கன்னா 1 2 3 4 5 பேர் போட்டேன். ஓகேவா? இதுல T வந்து வரிசையில நடுவுல உட்கார்ந்திருக்காங்க, சென்டர்ல உட்கார்ந்திருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? இந்த இடம் தானே சென்டர். இந்த பக்கம் 2 பேர், இந்த பக்கம் 2 பேர் இருக்காங்க. அப்ப T வந்து இந்த இடத்துல பிளேஸ் பண்ணுவான். இந்த லைனை வச்சே நான் சொல்லிடலாம் T வந்து இந்த இடத்துல தான் இருப்பான் அப்படின்ட்டு. ஓகேவா? Q என்பவர் முறையே P மற்றும் Tக்கு அருகில் வலதுபுறமாகவும் மற்றும் இடது பக்கத்திலும் அமர்ந்திருக்கிறார்கள். Q என்பவர் பாத்தீங்கன்னா Pக்கு வந்து இமீடியட் ரைட்லையும் Tக்கு இமீடியட் லெஃப்ட்லையும் இருக்காங்க. அதை தான் நீங்க வாசிச்சோம். Q is sitting to the immediate right and immediate left of P and T. அப்போ Pக்கு இமீடியட் ரைட்ல Q இருக்காங்க, Tக்கு இமீடியட் லெஃப்ட்ல யார் இருக்காங்க? Q இருக்காங்க. Tயோட இமீடியட் லெஃப்ட்னா எந்த பக்கம்? இதுதான். ஓகேவா? ஸோ Tயோட இமீடியட் லெஃப்ட்ல யார் வருவாங்க? P வருவாங்க. அதான சொல்லியிருக்காங்க Q. ஓகேவா? Qங்கிறவங்க எப்படி இருக்காங்கன்னா Q என்பவர் முறையே P மற்றும் Tக்கு அருகில் வலதுபுறமாகவும் மற்றும் இடது பக்கத்திலும் அமர்ந்திருக்கிறார்கள். இதுக்கு என்ன அர்த்தம்னு புரியுதா? Qங்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னா Pயோட வலது பக்கத்துல இருக்காங்க, இமீடியட் வலது பக்கத்துலயும் Tயோட இமீடியட் இடதுபுறத்துலயும் இருக்காங்க. ஓகேவா? Tயோட இமீடியட் லெஃப்ட்னா இந்த பக்கம். ஸோ இங்க தான் எனக்கு Q வருவான். ஓகேவா? அதே மாதிரி Q வந்து யார் பக்கத்துல இருப்பாங்க? Pக்கு இமீடியட் ரைட். அப்போ Pயோட இமீடியட் ரைட்னா P இங்க போட்டோம்னா Pயோட இமீடியட் ரைட்ல Q வரான், Tயோட இமீடியட் லெஃப்ட்லயும் Q வரான். அந்த லைனை முடிச்சு விட்டோமா? ஸோ இந்த லைன் புரிஞ்சிருச்சா?
எஸ் என்பவர் கடைசியாக அமரவில்லை. எஸ் வந்து இந்த இடத்துல உட்காரல அப்படின்னா மீதி எந்த இடம் இருக்கு? இது மட்டும் தான் இருக்கு. அப்ப எஸ் இங்க தான் உட்கார்ந்துருப்பா. ஓகேவா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? அப்படி என்றால் ஆரின் இடதுபுறத்தில் 3வது இடத்தில் அமர்ந்திருப்பவர் யார்? மொத்தம் எத்தனை பேரு? 5 பேரு. 4 பேரை பிளேஸ் பண்ணியாச்சு. மிச்சம் இருக்க ஆளு ஆர். ஸோ ஆர் கண்டிப்பா இங்க தான் உட்கார்ந்தாகணும். ஓகேவா? ஆரோட இடதுபுறத்துல இருந்து 3வது இடத்துல யார் இருக்கா? 1 2 3. 3வது இடத்துல யார் இருக்கா? கியூ இருக்கான். ஸோ கியூங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, கிளியரா புரிஞ்சிருச்சா? ஸோ இந்த இடத்துல தான் நீங்க கரெக்டாக பிளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஈஸி தான். ரொம்ப சிம்பிளாக தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் கேட்பாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடுவோமா? ஸோ சமீர் இஸ் ஓல்டர் தென் மிலன். சமீர் வந்து பார்த்தீங்கன்னா மிலனை விட மூத்தவன், பட் நாட் as old as அர்ஜுன். ஆனால் அர்ஜுனை விட மூத்தவன் கிடையாது. அப்போ என்ன அர்த்தம்? அர்ஜுனை விட சின்ன பையன். பிரியா இஸ் ஓல்டர் தென் சாம். பிரியா பார்த்தீங்க அப்படின்னா சாமை விட மூத்தவா, பட் நாட் as old as மிலன். மிலனை விட மூத்தவா கிடையாது. அப்போ யார் வந்து ஓல்டஸ்ட்னு கேட்டிருக்காங்க? சமீர் மிலனை விட மூத்தவர், ஆனால் அர்ஜுனை விட மூத்தவர் கிடையாது. ஓகேவா? சமீர் வந்து மிலனை விட மூத்தவன். அப்போ சமீர் கிரேட்டர் தென் மிலன் போட்டுடலாமா? ஆனால் அர்ஜுனை விட மூத்தவர் கிடையாது. அப்போ சமீர்னே எழுதிடுவோமா? ஏன்னா நமக்கு சாம்னு இன்னொரு நேமும் வருது அதனால. ஸோ சமீர் வந்து மிலனை விட மூத்தவர், ஆனால் அர்ஜுனை விட மூத்தவர் கிடையாது. சமீர் மிலனை விட மூத்தவன், ஆனால் அர்ஜுனை விட மூத்தவர் கிடையாது. ஓகேவா? அப்போ அர்ஜுன் வந்து சமீரை விட என்னவா இருப்பான்? மூத்தவனா இருப்பான். சமீர் வந்து அர்ஜுனை விட சின்ன பையனா என்ன அர்த்தம்? அர்ஜுன் சமீரை விட மூத்தவன் அர்த்தம். ஓகேவா? பிரியா சாமை விட மூத்தவள். பிரியா வந்து சாமை விட மூத்தவர். ஓகேவா? ஆனால் மிலனை விட மூத்தவர் இல்லை. ஆனா என்ன அர்த்தம்? மிலனை விட இவ வந்து மூத்தவர் கிடையாது. ஓகேவா? அப்ப இந்த இதையும் நம்ம மெர்ஜ் பண்ணி விட்டுறலாமா? இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணா என்ன அர்த்தம்? பிரியா சாமை விட பெரிய பொண்ணு, மிலனை விட பெரிய பொண்ணு கிடையாதுன்னா என்ன அர்த்தம்? மிலனை விட சின்ன பொண்ணு. அப்ப என்ன வரும்? அர்ஜுன், அதுக்கப்புறம் சமீர், சமீருக்கு அப்புறம் யார் போட்டிருக்கோம்? மிலன். ஸோ மிலனை விட பிரியா வந்து யாரு? சின்ன பொண்ணு. அப்போ பிரியாவை விட சின்ன பையன் யாரு? சாம். அவ்வளவுதான், அரேஞ்ச் பண்ணியாச்சு. இதுதான் இதுக்கான ஆன்சர். நான் சொல்றது புரியுதா? அப்படி லைன் பை லைனா ரீட் பண்ணுங்க. சமீர் வந்து மிலனை விட மூத்தவன். ஸோ சமீர் கிரேட்டர் தன் மிலன் போட்டேன். ஆனால் அர்ஜுனை விட மூத்தவர் கிடையாது. அர்ஜுனை விட மூத்தவன் கிடையாதுன்னா என்ன அர்த்தம்? அர்ஜுனை விட சின்ன பையன் தான் சமீர். ஓகே, அப்போ அர்ஜுன் கிரேட்டர் தன் சமீர்னு போட்டாச்சு. ஓகே, அதுக்கு அடுத்த லைன்ல என்ன சொல்லியிருக்காங்க? பிரியா வந்து சாமை விட மூத்தவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மிலனை விட சின்ன பொண்ணு. அப்போ இது ரெண்டையும் நம்ம மெர்ஜ் பண்ணிடலாமா? மெர்ஜ் பண்ணும்போது நமக்கு இதே மாதிரி வந்துருச்சா? இப்போ நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? அப்படி என்றால் இதில் யார் மூத்தவர்? யார் வந்து மூத்தவர் அப்படின்னா அர்ஜுன் தான் மூத்தவன். ஸோ அர்ஜுன் அப்படிங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, கிளியரா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஸோ இந்த கொஸ்டினில் பாருங்கள், விச் நம்பர் வில் அப்பியர் அட் த பாட்டம் ஃபேஸ் இன் த லாஸ்ட் கியூப். ஸோ இதுதான் லாஸ்ட் கியூப். இதோட பாட்டமில் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இதோட டாப்பில் என்ன வரும்? 4. ஓகேவா? ஸோ இதோட டாப்பில் 4 இருக்குன்னா இதோட பாட்டமில் யார் இருப்பாங்க? 4க்கு ஆப்போசிட்டில் யார் இருக்காங்களோ, டாப்புக்கு ஆப்போசிட்டில் யார் இருக்காங்களோ அவங்க தான் பாட்டமில் இருப்பாங்க. அப்போ 4க்கு ஆப்போசிட்டில் யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா பாட்டமில் யார் இருக்காங்கிறது தெரிஞ்சிருமா? ஸோ இந்த கியூபோட அடிப்பகுதியில் யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ மேலே 4 இருக்காங்கன்னா 4க்கு ஆப்போசிட்டில் மேலே இருக்கிறவங்களுக்கு ஆப்போசிட்டில் தான் கீழே இருப்பாங்க. அப்போ 4க்கு ஆப்போசிட்ல யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ இதை நான் உங்களுக்கு கியூப் டைசான் கியூப்ல வந்து நம்ம ஆப்லேயே சொல்லி கொடுத்துருப்பேன் ஆல் இன் ஒன் கோர்ஸில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே எத்தனை பேர் இருக்கு? இங்கே 2 இருக்கு, இங்கே 4 இருக்கு. இந்த 2 டைஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 4 இருக்கு. அப்போ ஈஸியாக நம்ம என்ன சொல்லிடலாம்? 5க்கு ஆப்போசிட்ல 3 இருக்கான், இல்லைன்னா 3க்கு ஆப்போசிட்ல 5 இருக்கான்னு சொல்லிடலாமா? ஸோ 3க்கு ஆப்போசிட்ல 5 இருக்கான்னு சொல்லிடலாம். அடுத்து இந்த 2 டைஸையும் நான் எடுத்துக்கிறேன். இந்த 2 டைஸையும் என்னால் கம்பேர் பண்ண முடியாது. ஸோ ஒன்றாவது டைஸையும் மூணாவது டைஸையும் நான் எடுத்துக்கிறேன். எடுக்கும்போது எனக்கு என்ன வரும்? இங்கேயும் 5 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 5 இருக்கு, இங்கேயும் 4 இருக்கு, இங்கேயும் 5, இங்கேயும் 4. ஓகேவா? ஸோ இந்த டைஸையும் இந்த டைஸையும் நான் எடுத்துக்கிறேன். கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து முதல் 2 டைஸ் எடுத்திருந்தேன்னா இப்போ அதே மாதிரி 1வது டைஸையும் 1வது கியூபையும் 3வது கியூபையும் எடுக்க போகிறேன். இந்த கியூபையும் நான் கம்பேர் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இங்கே என்ன இருக்குது? 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது, இங்கே 4 இருக்குது, இங்கேயும் 4 இருக்குது. அப்போ இதையும் நான் கம்பேர் பண்ணும்போது 1க்கு ஆப்போசிட்டில் என்ன வரும்னு தெரிஞ்சிடும். எனக்கு 2ன்னு தெரிஞ்சிடும். 1க்கு ஆப்போசிட்டில் என்ன வரும்? 2 வரும்னு தெரிஞ்சிடும். இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? 4க்கு ஆப்போசிட்டில் யார் இருக்காங்க அப்படிங்கிறது தான் நான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ 4க்கு ஆப்போசிட்டில் யார் இருப்பாங்க? ரொம்ப ஈஸி. டைஸில் மொத்தம் கியூப்ல மொத்தம் எத்தனை இருக்கும்? 1 2 3 4 5 6 பக்கம் தான் இருக்கும். ஆல்ரெடி 3க்கு ஆப்போசிட்ல 5 வந்துருது. 3ஐ 5ஐ கட் பண்ணி விட்டுறலாம். 1க்கு ஆப்போசிட்ல 2 வந்துருது. இது 2ஐ கட் பண்ணி விட்டுறலாம். அப்ப 4க்கு ஆப்போசிட்ல யார் இருப்பாங்க? 6 இருப்பாங்க. 4க்கு ஆப்போசிட்ல 6 இருப்பாங்க, 6க்கு ஆப்போசிட்ல 4 இருப்பாங்க. நான் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் பாட்டம் ஃபேஸ்ல இருக்கவங்க யாரு? 4 ஃபேஸ் பண்ணி இருப்பாங்க. அப்போ 4க்கு ஆப்போசிட்ல யார் இருக்காங்களோ அவங்க தான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். அப்ப 4க்கு ஆப்போசிட்ல யார் இருக்காங்க? 6. சோ 6 தான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். ஓகே, ரொம்ப ஈஸியான क्वेश्चन தான். அடுத்த क्वेश्चन போமா. 8 friends PQ RS TU VW are sitting around a circular table. 8
பேர் ஒரு வட்ட வடிவ மேஜையை சுற்றி இருக்காங்க. P is sitting third to the left of W and third to the right of T. S is sitting between W and Q. U is second to the right of V. யார் வந்து Wக்கு ஆப்போசிட்ல இருக்காங்கங்கிறத கண்டுபிடிக்கணும். லைன் பை லைனா ரீட் பண்ணி டயக்ராம் போட்டோம்னா இந்த கொஸ்டின் வந்து ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, PQRSTUVW என்ற 8 நண்பர்கள் வட்ட மேசையை சுற்றி உள்ளே பார்த்தவாறு அமர்ந்துள்ளனர். இதில் நமக்கு 2 டைப் ஆஃப் கொஸ்டின் வரும். ஒன்று வந்து வட்டத்தை உள்ள பார்க்க இருக்கிற மாதிரியும் கேட்பாங்க, வெளியே ஃபேஸ் பண்ணி இருக்க மாதிரியும் கேட்பாங்க. அப்போ 8 பேரை நான் எப்படி பிளேஸ் பண்ணலாம், இங்கே 2 இங்கே 2, ஸோ இங்கே 1 இங்கே 1 இங்கே 1 இங்கே 1, 8 பேர் இருக்காங்களா, பிளேஸ் பண்ணியாச்சா. ஸோ இப்போ லைன் பை லைனாக ரீட் பண்ணலாம். P என்பவர் Wக்கு இடப்புறம் மூன்றாவதாகவும், ஓகேவா, Wல இருந்து தேர்ட் லெஃப்ட் பார்த்தீங்கன்னா P இருப்பாங்க. Wவை நீங்கள் எங்கனாலும் அசியூம் பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஃபர்ஸ்ட் இருக்கிறத நாம எங்கனாலும் அசியூம் பண்ணிக்கலாம். Wவை நான் இங்கே அசியூம் பண்ணிக்கிறேன், இங்கே தான் அசியூம் பண்ணணும் இல்லை, இந்த 8 பிளேஸ்ல எங்கனாலும் அசியூம் பண்ணிக்கலாம் ஸ்டார்டிங்க, ஓகேவா. ஸோ Wக்கு இடப்புறம் மூன்றாவதாக யார் இருக்காங்க, P இருக்காங்க. ஸோ Wல இருந்து தேர்ட் லெஃப்ட் 1 2 3, ஓகேவா. ஸோ Wக்கு இடப்புறம் மூன்றாவதாக யார் இருக்காங்க, P இருக்காங்க, ஓகேவா. ஸோ P என்பவர் Wக்கு இடப்புறம் மூன்றாவதாகவும் மற்றும் Tக்கு வலப்புறம் மூன்றாவதாகவும் உள்ளார், ஓகேவா. சோ Tயோட தேர்ட் ரைட்ல இருக்கணும் P, Wவோட தேர்ட் லெஃப்ட்லயும் Tயோட தேர்ட் ரைட்டு. Tயை இங்க போட்டேன்னா இவனோட ரைட்ல பாருங்க 1 2 3, மூணாவது இடத்துல P வந்துட்டானா. அடுத்து என்ன சொல்றாங்க, S என்பவர் W மற்றும் Qவுக்கு இடையில் அமர்ந்துள்ளார், ஓகேவா. Wவுக்கும் Qவுக்கும் இடையில யார் வராங்கன்னா S வராங்க, ஓகேவா. ஸோ Wவுக்கும் Qவுக்கு இடையில இந்த பக்கம் நான் Q போட்டு இங்க S போட முடியாது, ஆல்ரெடி இந்த இடத்த T ஆக்குபை பண்ணிட்டாரு. அப்போ நான் Qவை இந்த பக்கம் போட்டேன்னா Wவுக்கும் Qவுக்கு இடையில S இங்க தூக்கி போட்டுடலாமா, புரிஞ்சிருச்சா. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, Vக்கு வலது புறத்தில் U இரண்டாவது இடத்தில் அமர்ந்துள்ளார், ஓகேவா. Vயோட இரண்டாவது இடத்துல, ஓகேவா. Vயோட செகண்ட் ரைட்ல, ஓகேவா. Vயோட செகண்ட் ரைட்ல யார் இருக்காங்க, U இருக்காங்க. Vக்கு வலது புறத்தில் U இரண்டாவது இடத்தில் அமர்ந்துள்ளார், ஓகேவா. ஸோ Vயோட செகண்ட் ரைட்டு, Vயை நான் இந்த இடத்துல போட்டேன்னா எனக்கு கரெக்டா வருமா. Vயோட செகண்ட் ரைட் எனக்கு என்ன வரும், 1 2, இங்க யார் வருவாங்க, U வருவாங்க. வேற எங்கேயுமே என்னால Vயை பிளேஸ் பண்ண முடியாது, இங்க போட முடியாது, இங்கேயும் போட முடியாது. இந்த ஒரு இடம் தான் பாசிபிலிட்டி வரும். ஏன்னா இங்க போட்டோம் அப்படின்னா செகண்ட் ரைட்டுங்கும் போது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த பக்கமா போகும், ஓகே. ஸோ இந்த பக்கமா வருமா. ஸோ Vயோட செகண்ட் ரைட்னா உள்ள பார்க்க இருக்காங்க, உள்ள பார்க்க இருக்கும்போது ரைட்டுங்கும் போது இந்த பக்கம் வந்துடும். ஸோ ஆல்ரெடி இங்கே P இருக்காங்க, ஸோ இங்கே V போட முடியாது, இங்கேயும் போட முடியாது, இங்கே ஆல்ரெடி Q இருக்காங்க. இங்கே போட்டால் மட்டும்தான் Vயோட ரெண்டாவது வலதுபுறத்தில் U என்னால் பிளேஸ் பண்ண முடியும், ஓகே. ஸோ இப்போ எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, Wவுக்கு எதிரே அமர்ந்திருப்பவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. Wவுக்கு ஆப்போசிட்ல யார் இருக்காங்க, நம்ம மிச்சம் பிளேஸ் பண்ணாதவங்க யாரு, R மட்டும்தான் இன்னும் பிளேஸ் பண்ணல. ஸோ R இங்கே பிளேஸ் பண்ணிடலாம். அப்போ Wவுக்கு ஆப்போசிட்ல யார் இருக்காங்க, R தான் இருக்காங்க. Rங்கிறது ஆப்ஷன் A, ஓகே. புரிஞ்சிருச்சா. அடுத்த கொஸ்டின் போயிடுவோமா. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, எம்படட் ஃபிகர் வந்து கேட்டிருக்காங்க. இதே படம் வந்து உள்ள எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும், ஓகே. ஸோ இதே மாதிரி ஷேப்பு உள்ள எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இந்த நாற்கரத்துல வர ஷேப்பு எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும், ஓகே. ஸோ எங்க இருக்கு, ஃபர்ஸ்ட் படத்துல இருக்கு, இங்க 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 வரைஞ்சு பார்த்தோம்னா இதுலயே இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்ட்னு சொல்லிடலாம். அந்த படத்தை எடுத்துட்டு வந்து இங்க வரைஞ்சு பாருங்க, அந்த ஷேப் வருதான்னு, அவ்வளவுதான். ஸோ மற்ற எங்கேயுமே வரைய முடியாது, அந்த ஷேப் எங்கேயுமே நமக்கு வந்து கிடைக்காது, மற்ற எந்த இடத்துலையுமே நமக்கு அந்த ஷேப் வந்து வராது, ஓகே. ஸோ இது தப்பு. அதே ஆப்ஷனே நான் காப்பி பண்ணி போட்டிருக்கேன், ஓகேவா. ஸோ ஆப்ஷன் வந்து தப்பா காப்பி பண்ணி போட்டிருக்கு. ஸோ அதனால இதை செக் பண்ண வேண்டாம், போட்ட ஆப்ஷனே மறுபடியும் காப்பி பண்ணி போட்டிருக்கு, ஓகேவா. ஸோ அதனால இந்த படம் மட்டும்தான் கரெக்ட், ஓகே. ஸோ கிளியரா புரியுதா. அந்த மேல இருக்கு பாத்தீங்களா, வெட்டி வச்சிருக்கோம், ஒரு பெரிய படத்துல இருந்து ஒரு துண்டை வெட்டி வச்சிருக்கோம், அதை எடுத்துட்டு வந்து இதுல வரைஞ்சு பாருங்க, அவ்வளவுதான். இதுல வரைஞ்சு பாத்தீங்கன்னா அது இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். ஸோ இந்த 2 ஆப்ஷனும் நான் மேல போட்ட அதே ஆப்ஷனை இங்க காப்பி பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இதை நீங்க பார்க்க வேண்டாம், ஓகே. ஸோ ஆப்ஷன் 1 தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க, சிலாஜிசம். ஆல் பில்டிங்ஸ் ஆர் சாக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா. ஸோ எல்லா பில்டிங்குமே என்னது, சாக்கு. நோ சாக் இஸ் டாஃபி, இதுக்கு கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. ஆல் பில்டிங்ஸ் ஆர் சாக்குன்னா எப்படி வரைவீங்க, ஆல் பில்டிங்ஸ் ஆர் சாக்கு. நோ சாக் இஸ் டாஃபினா சாக்குக்கும் டாஃபிக்கும் சம்பந்தமே கிடையாது, ஓகே. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, நோ பில்டிங் இஸ் டாஃபின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, நோ பில்டிங் இஸ் டாஃபி, பில்டிங்க்கும் டாஃபிக்கும் சம்பந்தம் கிடையாது. இதே இது நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். டாஃபிக்கும் சாக்குக்கும் சம்பந்தம் கிடையாதுன்னா இன்டைரக்டா என்ன அர்த்தம், இவனுக்கும் இவன் கூட சம்பந்தம் கிடையாது. டாஃபி வந்து சாக்கு கூட பேச மாட்டான்னா
டாஃபி வந்து இந்த பில்டிங் கூடயும் பேச மாட்டான். ஏன்னா டாஃபி ஒருவேளை பில்டிங்கை மீட் பண்ணணும்னு நினைச்சா இவன் ஃபர்ஸ்ட் சாக்கை மீட் பண்ணணும். இவனை மீட் பண்ணாதான் அடுத்து பில்டிங்கை மீட் பண்ண முடியும். இவன் தான் சாக்கையே மீட் பண்ண முடியாது, பின்ன எப்படி போய் பில்டிங்கை மீட் பண்ண முடியும்? அப்போ இது வந்து எனக்கு கரெக்ட். நோ பில்டிங் இஸ் டாஃபிங்கிறது எனக்கு கரெக்ட். ஓகே, அடுத்து ஆல் சாக்ஸ் ஆர் பில்டிங். சாக்கை சுத்தி பில்டிங் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க கன்க்ளூஷன்ல. நமக்கு அப்படியா இருக்கு, பில்டிங்கை சுத்தி சாக் இருக்கு. ஸோ அப்போ இது தப்பு. அப்போ ஒரே ஒரு கன்க்ளூஷன் மட்டும் ஃபாலோ ஆகுது. ஓகே, இங்க என்ன சொல்லியிருக்காங்க, அனைத்து கட்டிடங்களும் சுண்ணாம்புகள், எல்லா கட்டிடங்களும் சுண்ணாம்புகள். அடுத்து எந்த சுண்ணாம்பும் டாஃபி அல்ல, எந்த சுண்ணாம்புமே டாஃபி கிடையாது. ஓகே, ஸோ அப்போ இப்போ நமக்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் எந்த கட்டிடமும் டாஃபி அல்ல, எந்த சுண்ணாம்பும் டாஃபி கிடையாதுன்னா இன்டைரக்டா இன்னொரு கன்க்ளூஷன் இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு, எந்த கட்டிடமுமே டாஃபி கிடையாது. ஏன்னா டாஃபி சுண்ணாம்பு கூட பேச மாட்டான்னா கண்டிப்பா டாஃபி கட்டிடம் கூடயும் பேச மாட்டான். ஏன்னா டாஃபி சுண்ணாம்பை போய் மீட் பண்ணாதான் அடுத்து அவன் கட்டிடத்தையே மீட் பண்ண முடியும். இவன் தான் சுண்ணாம்பையே மீட் பண்ண முடியாது, பின்ன எப்படி கட்டிடத்தை மீட் பண்ண முடியும்? ஸோ அப்போ எந்த கட்டிடமும் டாஃபி அல்லங்கிறது கரெக்ட். அனைத்து சுண்ணாம்பும் கட்டிடம்னு சொல்லியிருக்காங்க. சுண்ணாம்பை சுத்தி கட்டிடம் வரணும், நமக்கு கட்டிடத்தை சுத்தி சுண்ணாம்பு இருக்கு. ஸோ இது ஃபாலோ ஆகல. அப்போ ஒன்லி ஒன் கன்க்ளூஷன் மட்டும், முடிவு ஒன்று மட்டும் பின்தொடர்கிறது. ஓகே, புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ டெய்லி வரக்கூடிய வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிருங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணலை அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்க், டிஎன்பிஎஸ்சி, எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, நம்ம ஆப்பில் உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு 80% ஆஃபரில் தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ 1499 தான். உங்களுக்கு ஒரு டைம் நீங்கள் பே பண்ணால் போதும். உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி. கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமும் சரி உங்களால் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ண முடியும். கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸில் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். அது போக உங்களுக்கு வெறுமனே ரெக்கார்டட் கிளாஸஸ் மட்டும் இல்லை, இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸில் உங்களுக்கு லைவ் கிளாஸஸும் இருக்கும். நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கான ஃபுல் கைடன்ஸும் இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸில் இருக்கும். ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸில் இருக்கக்கூடிய லைவ் கிளாஸஸ் எப்போனா பிப்ரவரியிலேருந்து உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ மார்னிங் 5:30 to 7 o'clock வரைக்கும் உங்களுக்கு வந்து லைவ் கிளாஸஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதுக்கு ஒரு போல் வந்து நான் கிரியேட் பண்ணிடுவேன். உங்களுக்கு அந்த டைமில் லைவ் கிளாஸஸ் வந்து ஓகேவா அப்படின்ட்டு இதில் எல்லா கொஸ்டின்ஸுமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லாத்துலேயுமே மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாத்துலேயுமே கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த லைவ் கிளாஸில் வந்து நீங்கள் இருக்கிறதுக்கு முன்னாடி, இதை அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் ரெக்கார்டட் கிளாஸஸ், மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ். நீங்க எஸ்எஸ்சி படிச்சீங்கன்னா இங்கிலீஷும் சேர்த்து படிக்கணும். இது எல்லாத்துக்கும் ரெக்கார்டட் கிளாஸஸ் எல்லாத்தையும் தெளிவாக பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த லைவ் கிளாஸ்ல உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நீங்க வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணும்போது இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ப்ராக்டிஸ் செஷனாக இருக்கும். டெய்லி 1.5 மணி நேரம். ஸோ லைவ் கிளாஸஸும் இருக்கும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ப்ரைஸ் வந்து 1499 தான். நீங்க ஒரு டைம் தான் பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, கண்டிப்பாக உங்களால் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். உங்களுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்லேயே அவைலபிளாக இருக்கும். ஓகே, ஸோ இதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். ஓகே, ஸோ இந்த கிளாஸஸ் பற்றின டவுட் ஏதாவது இருக்குன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்கலாம். 904333799345. ஓகே, ஸோ கவர்மெண்ட் எக்ஸாம் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டில் நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷனை குயிக்காக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்து வரக்கூடிய நாட்கள் 2024 ஃபுல்லாகவே உங்களுக்கு ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் தான் இருக்க போகுது. நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிட்டே இருக்கேன். ஸோ யூடியூப்ல வரக்கூடிய வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நம்ம ஆப்பில் இருக்கக்கூடிய கிளாஸஸையும் நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டில் கிளியர் பண்ண முடியும். ஒரு 6 months கஷ்டப்பட்டீங்கன்னா போதும், எக்ஸாம் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கோங்க. நம்மளோட ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் ஆப்போட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணியும் நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணால் போதும். ஸோ இதுக்கு ஒரு OTP வரும். அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோரில் போய் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல வீக்காக இருக்கீங்கன்னா அதுக்கான கிளாஸஸ்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை கிளாஸஸில் எப்படி ஜாயின் பண்ணணும்னு தெரியலன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்கலாம். நீங்கள் இன்னும் டெலகிராம் குரூப், டெலகிராம் சேனல் எல்லாம் ஜாயின் பண்ணலை அப்படின்னா நம்ம டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ திருப்பியும் நம்ம அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.